வணக்கம். நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த தரம் ராஜநாராயணன் அவர்களோட பெண்மனம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிலேருந்து புத்திசாலி மருமகள் அப்படிங்கிற ஒரு கதை சொல்ல போகிறேன். அவர் திருநெல்வேலி கோயில்பட்டி பக்கம் உள்ள வட்டார வழக்கு சொல்லோட அழகாக எழுதியிருக்கிறதுனால அது நம்ம எடுத்துக்கிட்டு சொல்லாமல் அதே இப்போ இதில் வாசிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கதை புத்திசாலி மருமகள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஊரில் தவிட்டு செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். நல்ல மனுஷன். ஒருத்த வழிக்கும் போக மாட்டார். அவர் உண்டும் அவரோட தவிடு வியாபாரம் உண்டுன்னு இருப்பார். அவரோட மகன் பக்கத்து நாட்டில் போய் அழகான ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்தான். அழகுன்னா அழகு, அப்படி ஒரு அழகு அந்த பொண்ணு. மருமகளோட அழகை பார்த்ததும் மாமனார் தவிட்டு செட்டியாருக்கு பயமாயிருச்சு. அந்த ஊர் ராசா அம்புட்டு மோசமானவன். உரலுக்கு சேலையை சுற்றி வச்சுருந்தாலும் சும்மா போக மாட்டான். சுற்றி சுற்றி வருவான். அரண்மனைக்கு வர சொல்லி சொல்லி அனுப்புவான். வரலைன்னா தூக்கிட்டே போயிடுவான். அப்படி ஒரு கவுச்சி மாதிரி. செட்டியாரோட மகன் பொண்டாட்டியை வீட்டில் விட்டுட்டு வியாபார விஷயமா பக்கத்து நாட்டுக்கு போயிட்டான். திரும்பி வர மாத கணக்காகும். பிள்ளை வார வரைக்கும் இந்த பொண்ணை எப்படி காப்பாற்றுற போகிறோமோன்னு தவிட்டு செட்டியாருக்கு ரொம்ப திகப்பாயிட்டது. மாமனாரோட பயம் முதல்ல மருமகளுக்கு விளங்கலை. சன்னல்கள் மூடியே இருக்கட்டும், கதவை திறந்து போடாத, வெளியே எட்டி பார்க்காத, இப்படியெல்லாம் சொல்லி மாமனார் முகத்தில் இருக்க பயத்தை பார்த்ததும், ஏன் மாமா என்ன விஷயம்னு கேட்டா. உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பச்சை பிள்ளை. இந்த ஊர் ராசா ரொம்ப மோசமானவன், கெட்ட சாதி பைய. அழகான பொட்ட பிள்ளைகளை கண்ணில் கண்டா விடவே மாட்டான். கோழி குஞ்சை பறந்து தூக்கிட்டு போகிறாப்புல தூக்கிட்டே போயிடுவான்னார். அதை கேட்டது மருமக கலகலன்னு சிரிச்சா. அவர் சொன்னதை கேட்க அவளுக்கு வேடிக்கையாக இருந்தது. இப்படித்தானா, இதுக்கு போய் தான் பயப்படுதீங்களா? நாம் பயந்துக்கிட்டே இருக்க போய் தான் அவருக்கு தைரியம் அதிகமாயிட்டே இருக்குது. வரட்டும், அவனோட வாழை ஒட்ட நறுக்கி போடுவோன்னா. செட்டியார் கூட கொஞ்சம் பதறி போனார். ஐயோ, இதென்ன இந்த பொண்ணு இப்படி சொல்லுது, என்ன இருக்க என்ன வந்துருமோ, பையனும் ஊரில் இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டார். மாமா, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தெரியுது எனக்கு. ஒரு பொண்ணோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆணால் எதுவும் செஞ்சிட முடியாது. அறிவு தான் பொண்ணுக்கு பெரிய ஆயுதம். நீங்கள் தைரியமாக இருங்கன்னு தைரியம் சொன்னான். மறுநாள் செட்டியாருக்கு பக்கத்து ஊரில் ஒரு முக்கியமான போய் தீர வேண்டிய காரியம் வந்து சேர்ந்தது. மருமகளை கூப்பிட்டு, எம்மா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சோழி வந்து போச்சு, எப்படியும் சாயந்தரம் வந்துடுவேன். வீட்டில் அதாவது போட்டது போல் இருக்குது. நீ விவரம் தெரிஞ்ச பொண்ணு, நான் வருந்தாண்டியும் கவனமாக இருந்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மத்தியானம் இவளோடத்த குமரி பொண்ணுங்க வந்து, நாங்கள்லாம் ஆற்றுக்கு குளிக்க போகிறோம், நீயும் வரையான்னு கேட்டா. இவளுக்கு ஆற்று தண்ணியை நினச்சதும் ஆசை வந்துட்டது. அந்த தண்ணியில் குதித்து நீந்தி விளையாடி எத்தனை நாளாச்சு. மாமனார் வர்றதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம்னு நான் வாரேன்ட்டு அவ கூட போயிட்டா. ஆற்றுல நீச்சல் அடித்து சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்ப அந்த பக்கம் தற்செயலாக அந்த ராசா அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சிருந்து பார்த்தான். அதில் இவ மட்டும் ரொம்ப அழகாக தெரிஞ்சதும் இவ யாருன்னு தெரியலையே, புதுசாக இருக்கேன்னு நினச்சி சேவகனை கூப்பிட்டு, இந்த பொண்ணு குளித்து முடிஞ்சதும் எந்த வீட்டுக்கு போகிறான்னு கவனிச்சிட்டு வந்து சொல்லுன்னு உத்தரவு போட்டுட்டு போயிட்டார். சேவகன் கண்டுபிடிச்சிட்டு வந்து ராசா கிட்ட, மகராசா, அது நம்ம தவிட்டு செட்டியாரோட மருமக, வெளிநாட்டு பொண்ணுங்கிற விஷயத்த சொன்னான். பொழுதூரா செட்டியாருக்கு வர சொல்லி ஆள் அனுப்புனார் ராசா. பக்கத்தூருக்கு போயிட்டு அப்போ தான் வந்த செட்டியார் இந்த ராசா உத்தரவை கேட்டதும் பதறி போய் மருமகிட்ட வந்து, ஏன் தாயி, நீ எங்கனையும் வெளியே போனியான்னு கேட்டார். ஆமாம் மாமா, நான் ஆற்றுக்கு குளிக்க போனோம். ஆற்றுல நீச்சல் அடித்து குளித்து ரொம்ப நாள் ஆச்சு. சேத்தி பொண்ணுங்க வந்து கூப்பிட்டாங்க, ஆசையாக இருந்தது, போயிட்டதும் சீக்கிரமே வந்துட்டோமே அப்படின்னா. குடி கெட்டு போச்சே மருமகளே, நான் என்ன செய்வேன்னு கண்ணீர் விட்டார் செட்டியார். ஏன், என்னாச்சு இப்போது, எதுக்கு கலங்குதீங்கன்னு கேட்டா. என்னத்தை சொல்லுவேன், நான் என்னன்னு சொல்கிறது, பாவி பைய ராசா கண்ணு உன் மேலே பட்டுட்டுதே, நாம் தப்ப முடியுமா இனி அப்படின்னு அழுதாரு. நான் எம்பிட்டோ புத்தி சொல்லிட்டு போனேனே உனக்கு, இப்படி செஞ்சு போட்டேயே, என் மகன் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னு ரொம்ப கலங்கிட்டார். இப்போ ராசா என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கான், போகணும், என்ன சொல்ல போகிறேனோன்னாரு செட்டியார். பயப்படாமல் போயிட்டு வாங்க மாமா, என்ன வந்தாலும் நாம் சமாளிச்சிடலாம், நீங்கள் பயப்படுறது போல் ஒன்றும் இல்லைன்னு தைரியம் சொல்லி அனுப்பிச்சா. ராசா செட்டியாரை ரொம்ப உபசாரம் பண்ணி வரவேற்று உட்கார வச்சு பேசினார். செட்டியாருக்கு மனசு கெதக்குங்கு. கடைசியில் கேட்டார், உங்கள் வீட்டில் இருக்க அந்த பொண்ணு யாருன்ட்டு. என் மருமவ தான், ரொம்ப அறிவாளி பொண்ணுன்னாரு. அப்படியா, அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதேன்னு சொன்னார் ராசா. இல்லை மகராசா, நீ அப்படி நினைக்காதீங்கன்னாரு இவர். அப்படின்னா நான் ஒரு பரீட்சை வைக்கிறேன் உங்கள் மருமகளுக்கு, அதில் ஜெயிச்சிட்டா உங்கள் மருமக வழிக்கு நான் வரமாட்டேன்னு சொன்னார் ராசா. சரி மகராசான்னாரு செட்டியார். 8 நாளைக்குள்ளே எனக்கு பாறையில் கீரை விதைச்சி பிடுங்கி கொண்டாந்துடணும், முடியுமா உங்கள் மருமகளாலன்னாரு. முடியும்ட்டார் செட்டியார். சரி, போய் கொண்டாரும்னு அனுப்பிச்சிட்டாரு செட்டியாரை. அரண்மனையை விட்டு வெளியே வந்த செட்டியாருக்கு ஒன்றும் ஓடலை. பாறையில் கீரை விதையை தெளித்தா கீரை செடி எப்படி வளரும்?
பாவி பையன் இப்படி சொல்லுதானே, இவன் நம்ம மருமகளை கை வைக்காமல் விடமாட்டான்னு வருத்தத்தோடு வந்து மருமகக்கிட்ட நடந்ததை சொன்னார். இம்புட்டுத்தானா, இது ரொம்ப லேசுதாம்னா மருமக. சாம்பலையும் சாணியவும் பாறையில் போட்டு கீரையை விதைச்சா. அது 8ஆம் நாள் அருமையாக முளைக்கீரை ஆயிட்டுது. பறித்து கொடுத்து, இந்தாங்க மாமா, கொண்டு போய் விவரம் சொல்லி தந்துருங்கன்னு கொடுத்துட்டா. விவரம் கேட்டு தெரிஞ்சதும் ராசா பார்த்தான். எமகாதக பொண்ணாக இருப்பா போல இருக்கேன்னாச்சு, இனியும் 2 பரீட்சை இருக்குன்னா. என்ன செய்யணும் சொல்லுங்கன்னார் செட்டியார். மண் குடத்துக்குள்ளே முழு பூசணிக்காயை போட்டு கொண்டாடணும். குடமும் விண்ணப்படக்கூடாது, பூசணிக்காயும் முழுசாக இருக்கணும்னா. சரின்னு சொல்லிட்டு மூக்கால் அழுதுகிட்டே வந்தார் மருமகக்கிட்ட. எம்மா பாவி பைய ராசா இப்படி சொல்லுதானேன்னாரு. நீங்கள் என்னத்துக்கு மாமா கவலைப்படுதிய, ஒரு புது மண் குடத்தை வாங்கிட்டு மட்டும் வாங்கன்னா. குடம் வந்தது. வீட்டுக்கு புறத்தால் கொல்லை பக்கம் போனால் பூசணி கொடியில் உள்ள பிஞ்சை எடுத்து குடத்துக்குள்ளே விட்டா. அந்த பிஞ்சு குடத்துக்குள்ளேயே வளர்ந்து பெருசாகிட்டுது. 8ஆம் நாள் பூசணிக்காயை பக்குவமாக துண்டிச்சு, இந்தாங்க மாமா, இதை இப்படியே கொண்டு போய் ராசா கிட்ட தந்துருங்கன்னா. செட்டியாருக்கு இது ஆச்சரியமாக போச்சு. ராசா பார்த்தான். சரி இருக்கட்டும், உங்கள் மருமக கெட்டிக்காரி தான், சந்தேகம் இல்லைன்னு சொல்லி செட்டியார் கையில் ஒரு செம்பை கொடுத்து, இது நிறைய காளமாட்டு பால் பீச்சி வாங்கிட்டு வாருன்னு தந்துட்டார். செம்பை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்த தவிட்டு செட்டியாருக்கு அழுக வந்துட்டுது. நம்மளை தொலைக்காமல் விட மாட்டான் அந்த ராசான்னு நினச்சிக்கிட்டே மருமகிட்ட வந்து தொலைஞ்சோம் நாமன்னு விஷயத்த சொன்னார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா, நீங்கள் பேசாமல் இருங்கன்னு சொல்லி அந்த செம்பை வாங்கி வச்சுக்கிட்டா. 3ஆம் நாத்து அரண்மனை சேவங்க வந்தாங்க. ராசா எங்களை அனுப்பிச்சார், செட்டியாரை எங்கே காணோன்னு கேட்டு வர சொன்னாருன்னாங்க. செட்டியார் வீட்டில் தான் இருக்கார், அவர் சடங்காக இருக்கார், அதனால் வெளியில் வரமாட்டாருன்னா மருமக. என்னது சடங்காயிட்டாரா? ஆம்பளையை எப்படிம்மா சடவங்க ஆவாங்க அப்படின்னு கேட்டாங்க சேவகங்க. ஏன் ஆகப்படாதா? காளமாட்டில் பால் பீச்சி கொண்டாடணும்னு சொன்னால் ஆம்பளைங்க சடங்காகப்படாதான்னு கேட்டால் மருமக. சேவகங்களுக்கு ஒன்றும் விளங்கலை, திருன்னு முழிச்சாங்க. அப்போ என்ன தான் போய் நாங்கள் ராசா கிட்ட சொல்லன்னு கேட்டாங்க. செட்டியார் சடங்காயிட்டார், வெளியில் வரமாட்டாருன்னு சொல்லு போ அப்படின்ட்டா. அப்படியே போய் சொன்னாங்க சேவகங்க. சிரிப்பாணி அள்ளுது ராசாவுக்கு. நாம் கட்டிலுக்கடியில் ஒளிஞ்சா அவள் பாய்க்கடியில் ஒளிகிறவளாக இருப்பா போலுக்கேன்னு நினச்சி அவள் பேரில் ரொம்ப ஆசை வந்துட்டுது. எப்படியாவது அவட்ட ஒரு தரமாவது பேசணுன்ட்டு. அடுத்த மாதம் ராசாவுக்கு பிறந்த நாள் வந்தது. ஊரெல்லாம் அழைச்சி விருந்து சாப்பாடு போட்டார். வீடு தவறாமல் எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு போகணும்னு ஊர் சாட்டை விட்டுருந்தார். தவிட்டு செட்டியாரும் மருமகளும் வந்தாங்க. அவங்கள பந்தியில் உட்காராமல் அரண்மனைக்குள்ளே முக்கியமானவங்க சாப்பிட்ற இடத்துக்கு வர சொல்லி ராசாவோட உட்கார சொல்லி சாப்பாடு பண்ணி வச்சார். சாப்பாடு முடிஞ்ச பிறகு செட்டியாரையும் மருமகளையும் தனியே கூட்டிகிட்டு போய் உட்கார சொல்லி செட்டியாருக்கு பட்டு வேட்டியும் மருமகளுக்கு பட்டு சேலையும் கொடுத்து உடுத்த சொன்னார். சாப்பிட்டதும் மாமா வெத்தலை போடுங்க, போட்டு முடித்ததும் கோடியை கட்டிக்கிடலாம்னா மருமக. அதுவும் சரிதாம்னு வெத்தலை தட்டை கொண்டாந்து வைக்க சொன்னார் ராசா. மருமக மாமனாருக்கு வெத்தலை மடித்து கொடுத்தா. ராசா எனக்கு மடித்து தரப்படாதா அப்படின்னு கேட்டார். அதுக்கு என்ன தாரேன்னு சொல்லி தயாராக ஒழிச்சு கொண்டு போயிருந்த மயக்க மருந்த சுண்ணாம்போட தேய்ச்சி தந்துட்டா. ராசா வெத்தலை போட்ட முறுக்கில் அப்படியே திண்டில் சாஞ்ச மணக்க தூங்குறது போல் சாஞ்சிட்டார். ராசாவுக்கு சாப்பிட்டதும் தூங்குற வழக்கம் உண்டுன்னு சேவகங்களுக்கு தெரியும். அப்படி தூங்குறார் போலுக்குன்னு சேவகங்க நினச்சிக்கிட்டாங்க. சரி, இன்னும் இங்கே நிற்கிறது சரியில்லைன்ட்டு அந்த சேலையை எடுத்து கொண்டு போய் உள்ளுக்கு ஒரு தூணில் சுற்றி கட்டி வச்சுட்டு வாங்க மாமா போயிடுவோம்னு புறப்பட்டாங்க. வெளியே வந்ததும், மாமா இனி செத்தாலும் இந்த ஊரில் நாம் இருக்கக்கூடாது, இப்போவே உங்கள் பிள்ளை வியாபாரம் பண்ணுற ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லி தப்பி போயிட்டாங்க. இதோட கதை முடிஞ்சுது. அதே பொண்ணுங்க எப்போ தைரியமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தைரியமாக இருந்தால் சமாளிச்சிடலாம் அப்படின்னு இந்த கதை மூலமாக சொல்கிறாரு. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.